கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66:9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அருமையானவர்களே, வாழ்க்கை பாதையில ஆரம்பம் நமக்கு தெரியும், முடிவு எப்படி என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆக ஆரம்பிக்க வேண்டிய நம்முடைய பாதை அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டுமே ஒழிய நரகத்திற்கு அல்ல. அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா உயிரோடே அது காக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா உயிரோடே அது காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நடக்கிற பாதையில நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் நடக்க வேண்டுமே ஒழிய அதற்கு எதிரான பாதையிலே அல்ல. அதற்கு எதிரான பாதையிலே நாம் நடக்காதபடி நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் நித்திய ஜீவனுக்கு உண்டான பாதையிலே நடக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். அதாவது தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்குண்டான பாதையில நடத்துவார். நரகத்திற்குண்டான பாதையில நடத்தாதபடிக்கு, நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குண்டான பாதையில நடத்தி நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு காக்கும்படியாக வைக்கும்படியாக அவர் நம்மை நடத்துவார். ஆனால் தேவன் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கும்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதக்காரர் 66:8 சொல்கிறதை பார்க்கிறோம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆம், நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும்படியாக அந்த சத்தத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நரகத்தின் பாதையில நடத்தாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கும்படியாக நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவார்.